நம்ம வேலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம். புரியுதுங்களா? கழுத்துக்கு மேல கத்தி வைக்கிற வரைக்கும், நம்மளை பிடிச்சி சாகடிக்கிற வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, அதை சொல்றாருல அல்லாமா இக்பால், அகர்ச்ச புத்து ஹே ஜமாத்து கே ஆஸ்தீனோமே முஜே ஹே ஹுக்ம அசான் லா இலாஹ இல்லல்லா. நீங்க எல்லாம் சிலைகளை வச்சுட்டு உக்காந்துட்டு இருங்க, நான் கொடுக்குறேன் அசான் லா இலாஹ இல்லல்லா. இதுதான் என் வேலை, நான் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன், நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அவர் ஒரே வேலை அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருந்தார். இதுவெல்லாம் நிகழ்ந்தது எதற்காக வென்றால் அல்லாஹ் சொல்கிறான். ஏன் இவ்வளோ ரிஸ்கில் கொண்டாந்து சஹாபாக்களையும் முஸ்லீம்களையும் நிப்பாட்டினு தெரியுமா? அல்லாஹ் வாய்மையாளர்களுக்கு அவர்களுடைய வாய்மைக்கான கூலி வழங்குவதற்காகவும், உண்மை பேசுகிறவங்க நிற்கிறாங்களான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும், நயவஞ்சர்களுக்கு நாடினால் அவன் தண்டனை அளிப்பதற்காகவும், அந்த முனாஃபிக்குகளுக்கு தண்டனை கொடுப்பதற்காகவும், நாடினால் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்வதற்காகவும்,